செஞ்சி அருகே அரசு பேருந்தும் சுற்றுலா பேருந்தும் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நதீம் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நதீம், இந்த விபத்து சம்பவம் எப்படி நடைபெற்றது? விவரங்கள். இருந்து 44 பயணிகளுடன் சென்னை கிளாம்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும், புதுச்சேரியிலிருந்து ஆந்திரா அடுத்த சித்தூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்தும் செஞ்சி அடுத்த வல்லம் தொண்டி ஆற்றுப்பாலம் அருகே 2 பேருந்துகளும், அதாவது பாத்தீங்கன்னா செஞ்சி நோக்கி வந்த சுற்றுலா பேருந்து அரசு பேருந்தோட பின்பக்கத்துல மோதிய நிலையில, அரசு பேருந்துல பயணம் செஞ்ச 44 பேர் பயணிகள் ஏரி ஓரம் இருந்ததால அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காங்க. பேருந்துல பயணம் செஞ்ச 10 பயணிகள் படுகாயங்களுடன் அங்கிருந்த மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக செஞ்சியில் இருக்க அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. தொடர்ந்து விபத்து குறித்து செஞ்சி காவல்துறையினர் நேரடியாக சென்று விசாரணையாவது மேற்கொண்டு வராங்க. தகவல் அறிந்த செஞ்சி போலீசார் என்ன பண்றாங்க, நேரடியாக சென்று அந்த பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியும் மேற்கொண்டு வராங்க. தற்போது விபத்து நடந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சரி செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வராங்க. இந்த விபத்துல ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டு இருந்த நிலையில்தான் தான் 30 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பின அங்கிருந்த மக்கள் கூறுகின்றனர். மேலும் அந்த பகுதி விபத்து ஏற்படும் பகுதி என்பதால் அங்கு மின்விளக்கு, உயிர் மின் விளக்கு அமைக்க வேண்டும் என்றும் அக்கிராம மக்கள் முக்கிய கோரிக்கையா வைச்சிருக்காங்க. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நதீம்.